அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஏற்கனவே லால் பகதூர் சாஸ்திரி காப்பர் நிக்கல் காயின் நம்ம பதிவு போட்டோம். அது ஒரே ஒரு மிண்டு தான். ஒரு காயின் 450 ரூபா, நம்ம 150 ரூபா ரேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒரு 300 ரூபாயை குறைச்சி. இது வந்து ஒரு மணி கிளாக் எரர். அது வந்து லால் பகதூர் சாஸ்திரியில் கிளாக் எரர். இங்கே நேரம் இருக்காரா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இருப்பார். எங்கிட்டு இருக்கார் வருஷத்துக்கு 10 ரூபா நேரம் இருக்குது. இதுதான் ஒரு மணி. இது நேரம் இருக்கும், இது நேரம் இருக்கும். சின்ன சின்ன சாயல்கள் அந்த அசோக சின்னத்தில் இருக்குது. இந்த ஒரு மணிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா சாஞ்சிருக்கு, அவ்வளோதான். இது 450 ரூபா ரேட்டு. நம்ம கொடுக்குறது 150 ரூபா. காயின் எல்லாமே காப்பர் நிக்கலும் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை இதில். அது 2-3 டெய்லி போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 15-17 ஹவர் இருக்கிறதில்ல. இன்றைக்கி இதில் வந்து எஃப்எஸ்எஸ் காயின், லால் பகதூர்லேயே எஃப்எஸ்எஸ் காயின். இது ஒரு காயின் 150 ரூபா. இதில் வந்து 2 காயின் 150 ரூபா. இதில் வந்து கல்கட்டா மின்ட் ரேரு. ஒரு 100 காயின் நீங்கள் மும்பையில் ஹைதராபாத்து கலெக்ட் பண்ணிங்கன்னா 10 காயின் கல்கட்டா இருக்கும். செட்டாக கொடுக்குறது கஷ்டம். அந்த ஹைதராபாத் 150 ரூபா போட்டிருக்கிறேன். இதில் கொல்கட்டா எங்கிட்டு இருக்குது. இது கொல்கத்தா, இது ஸ்கேர் காயின். மேலே இருக்கிறது கொல்கட்டான்னு கீழே ஒன்றும் இருக்காது. மின்ட்டில் வந்து கீழே எந்த விதமான இதுவும் இருக்காது. இது கொல்கட்டா, இது ஹைதராபாத்து. 2 மின்ட்டு தான், மொத்தமே 2 மின்ட்டு தான். இது ஹைதராபாத்து, மொத்தமே 2 மின்ட்டு தான். கொல்கட்டா வந்து 200 ரூபா, ஹைதராபாத் வந்து 150 ரூபா. ரெண்டும் சேர்ந்தால் 350 ரூபா. நம்ம ரெண்டும் சேர்ந்து 150 ரூபான்னு கொடுக்கும். ஹைதராபாத் தான் கிடைக்கும். இது கொல்கட்டா தான் கிடைக்க மாட்டேங்குது. ஹைதராபாத்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது. ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் எனக்கு கொடுங்க சார் அப்படின்னா வெறும் 50 ரூபாய்க்கே கொடுத்துருவேன். இதெல்லாம் நிறுத்தப்பட்ட நாணயங்கள், இனிமேல் இது வராது. இது வந்து கலெக்டிங் காயின் தான். இப்போ பேங்க்கில் போய் ஒரு 100 காயின் கொடுங்கன்னு நீங்கள் வாங்க முடியாது. இது 2004 உள்ளது. 21 வருஷம் ஆச்சு. இதில் ஹைதராபாத் மின்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். கொல்கட்டா சேர்த்து ஒரு செட்டாக கொடுங்க, மொத்தமாக 2 மின்ட்டு தான். செட்டாக கொடுங்கன்னு வாங்கினீங்கன்னா 150 ரூபா. காப்பர் நிக்கல் காயின் லால் பகதூர் சாஸ்திரி வாங்குறதா ஒரு காயின் 150 ரூபா. இது 3மே ஸ்கேர் ஐட்டம். காப்பர் நிக்கலும் எஃப்எஸ்எஸில் கொல்கட்டாவும் ஹைதராபாத்தும் 3மே ஸ்கேர் ஐட்டம் தான். இந்த வருஷம் அது ரேர் ஆயிடுச்சா இல்லை ஸ்கேரில் தான் இருக்கான்னு தெரியல. மிகவும் லோ ப்ரைஸில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. அப்புறம் இது மதன் மோகன் மாளவியா நாணயம் கொஞ்சம் இன்றைக்கி எடுத்து கலெக்ட் பண்ணேன். இது எல்லாமே மதன் மோகன் மாளவியா தான். இதில் 3-4 மின்ட்டு இருக்குது. இதில் வந்து கொல்கட்டா மட்டும் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்து, மும்பை, இன்னொன்று மின்ட்டு அப்படிங்கிற ஒரு நாணயம். இது வந்து ஹைதராபாத்து. எல்லாமே ஸ்கேர் ஐட்டம். காயின் கண்டிஷனை பார்த்துக்கும். ஹைதராபாத்தா இந்த இருக்க ஹைதராபாத்து. இது ஹைதராபாத்து தான், இது ஹைதராபாத்து தான், இது ஹைதராபாத்து, இது ஹைதராபாத்து. மின்ட் எங்கிட்டு வச்சுருக்கேன், இந்த இருக்கு பாருங்க. இது மின்ட். மின்ட் இதில் எத்தனை வச்சுருக்கேன். இது மும்பை, இந்த இருக்குல்ல, இது வந்து மும்பை. இது மும்பை தான். இது எரர் காயின். இது ஒரு மின்ட், இந்த இருக்கு வருங்க. அந்த ஸ்டார் இருக்காது, நொய்டா இருக்காது, கல்கட்டா இருக்காது, மும்பை இருக்காது. எம்முன்னே எழுத்தே இருக்கும். மின்ட்டு என்ன விலை போட்டிருக்கேன் தெரியுமா? 500 ரூபா போட்டிருக்கேன். ஆனால் நான் கொடுக்குறது வந்து 150 ரூபா ஒரு காயின். மின்ட் மட்டும் 150 ரூபா. மும்பை மின்ட் 150 ரூபா போட்டிருக்கேன், வெறும் 75 ரூபா. ஹைதராபாத் மின்ட் 300 ரூபா விட்ருக்கு, வெறும் 100 ரூபா ஒரு நாணயம். அதனோட ஸ்கேர் காயின் ஒரு காயின் 300 ரூபா. சரி, 3லேயும் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னா எதுலேயுமே, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சராசரியாக நீங்கள் 300 ரூபா எடுத்தால் போதும். இப்போ மின்ட்டுக்கு ரேட் 150 ரூபா சொல்லியிருக்கேன்னா நீங்கள் 100 ரூபா எடுத்தால் போதும். இது 3 சேர்ந்து வாங்கல, ஒரு செட்டாக நீங்கள் வாங்கையில் மொத்தமே 300 ரூபா கொடுத்தா போதும். ஒரு 3000 காயின், 3000 காயினில் ஒரு 10 காயின் எனக்கு கிடச்சிருக்கு.
இந்த மதன் மோகன் மாளவியா 150வது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மதன் மோகன் மாளவியா 2011 எம் மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு, இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டிஸ் மட்டும் கிடச்சிருக்கு. கொஞ்சம் ரேர் காயின். இந்த காயின் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. இன்னும் யூஎன்சிலாம் எனக்கு கைக்கு வரல. இது வந்து கிடச்சதில் 90% நல்ல குட் கண்டிஷனு. 1-2 லேசர் ஆகிட்டால் நிறம் கம்மியாக தெரியுது. வேணும்னா வாங்கிக்கோங்க. 3லேயும் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு. இந்த எம் மின்ட்டு உங்களுக்கு ரேர் சார், நான் சொன்னால் கேளுங்க. எம் மின்ட்டு வந்து கொஞ்சம் ரேர் காயின். இந்த இது ஒரு காயின் 500 பெரிய பெரிய டீலர்கள்ட்ட நீங்கள் 100 காயின் வாங்கணும். 100 காயின் வாங்கினா ஒரு காயின் 150 15,000 கொடுத்தா தான் இல்லை 100 காயின் கிடைக்கும். நீங்கள் 150 வாங்கிட்டு என்ன விலைக்கு விற்பீங்கன்னு பண்ணி நினச்சிக்கோங்க. 200 விற்கணும். இது அந்த டீலர்கள் என்ன ரேட்டு கொடுக்காங்களோ அதே ரேட்டுக்கே தான் நான் கொடுக்கேன். நான் டீலர்கள்ட்ட வாங்கலை. இது என்னுடைய நண்பர் மூலமாக நிறைய காயின் கமாமிரேட்டி காயின் கிடச்சி அதிலேருந்து நான் பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்ட நாணயம். எல்லாமே ஸ்கேர் காயின். ஹைதராபாத்தில் 300 ஒரு நாணயம். இது 300, இது 500, 800. மும்பை மின்ட் எவ்வளோ விட்டுருக்கேன்? 950. 950 நீங்கள் 300 மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு ஒரு செட்டு சூப்பர் செட்டு எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். நிறையாலாம் இல்லை, 2 பேருக்கோ 3 பேருக்கோ மட்டும் கொடுக்கப்படும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.